மரியே வாழ்க, மரியே வாழ்க. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, புனித யூதா ததேவனுடைய அன்பு பக்தர்களே, செங்கல்பட்டு மறை மாவட்டத்திலே வானவம்பேட்டில் அமைந்திருக்கிற புனித யூதா ததேவனுடைய இந்த திருத்தலத்தினுடைய ஆண்டு பெருவிழாவை இன்றைய நாளிலே நம்முடைய பாசத்திற்குரிய ஆயர் தந்தை மேதகு ஆயர் டாக்டர் லாரன்ஸ் பயஸ் ஆண்டகை, தருமபுரி மறை மாவட்டத்தினுடைய ஆயர் நம்முடைய மத்தியிலே வந்து இந்த திருக்கொடியை ஆசீர்வதித்து, இந்த புனிதரனுடைய திருக்கொடி உயர உயர இந்த பங்கில் இருக்கிற குடிகள் உயரும், இந்த மறை மாவட்டத்தில் இருக்கிற குடிகள் உயரும், இங்கு வந்து செல்லுகிற பக்தர்களுடைய குடிகள் உயரும் என்ற மைய சிந்தனையிலே இறைய ஆசிரியை பெற்றுத்தர வந்திருக்கிறார். எனவே எல்லோரும் இந்த கொடிமரத்து அருகிலே கூடும்படியாய் அன்புடனும் தாழ்மையுடனும் கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய திருத்தலத்தின் சார்பாக பாஸ்டருக்குரிய ஆயர் அவர்களை கரவொலி எழுப்பி நம்முடைய திருத்தலத்திற்கு நாம் வரவேற்கிறோம். தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி கொண்டு ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்றாடுவோமாக. இறைவா, இதோவும் பங்கு மக்கள் தங்களது பாதுகாவலின் திருநாளை கொண்டாட தயார் செய்திருக்கும் இக்கொடியை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியதும் இக்கொடி உயர ஏற்றப்படுவது போல இவருடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படவனமாக. வருகின்ற நவநாட்களில் இக்கொடியை காண்போர் அனைவரும் எங்கள் பாதுகாவலரால் புனித யூதா ததேவை நினைவு கூர்ந்து அவருக்கு முன்மாதிரியை பின்பற்றி உமக்கு உகந்தவர்கள் ஆவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். யூதா ததேயுவே, திக்கற்றவர்களுக்கு வழியாகிய யூதா ததேயுவே, கைவிடப்பட்டவருக்கு தேற்றவராகிய யூதா ததேயுவே. புனிதரனுடைய பாடலை ஒரே ஒரு சரணத்தை மட்டும் நாம் இப்பொழுது பாடுவோம். புனிதருடைய பாடலை சேர்ந்து பாடுவோம். எண்ணில் அடங்கா நன்மைகள் செய்திடும் யூதா ததேயுவே, எங்கள் வானுவம் பேட்டையில் வீற்றிருக்கும் யூதா ததேயுவே. ததேயுவே, எங்கள் ததேயுவே, ததேயுவே, எங்கள் ததேயுவே, ததேயுவே, எங்கள் ததேயுவே, ததேயுவே, எங்கள் ததேயுவே.
நம்பிக்கையின் ஒளிச்சுடரே வாழ்க வாழ்கவே பறக்கட்டும் பறக்கட்டுமே உம் திருக்கொடி விண்ணில் பறக்கட்டும் பறக்கட்டும் பறக்கட்டுமே உம் திருக்கொடி விண்ணில் பறக்கட்டும் ததையுவே எங்கள் ததையுவே யூதா ததையுவே ததையுவே எங்கள் ததையுவே யூதா ததையுவே இயேசுவின் சாயலை கொண்டவரே திக்கற்றோரின் வழித்துணை நீர். இயேசுவின் சாயலை கொண்டவரே திக்கற்றோரின் வழித்துணை